மாமா சொல்லு சிவா. டிராமாக்காரன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். என்ன? ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு சொன்னானுங்களா, இப்ப பார் 9 தான் இருக்குது. குத்து பார். 1 2 3 4 5 6 7 8 9 10 தலை இருக்கப்பா. இந்த பாரு, நீ போதையில உளறினுக்கிற. கரெக்டா சொன்னீங்கன்னா உனக்கு கோட்டர் கிடைக்கும். இந்த கோட்டருக்கு தான் மீட்டர் போட பாக்குறேன். என்ன அது அங்க புலம்பல? அது ஒன்றும் புலம்பல இல்ல, எண்ணிக்கிட்டு இருக்கேன்பா. சீக்கிரம் என்ன, அது என்றதுக்கு என்ன இவ்வளவு நேரம்? விஷயத்தை விடலானாலும் இவன் நம்மளை விடமாட்டான் போல இருக்கேன். கரெக்டா 9 தான் பாரு. அட தூ, கேவலம் கோட்டருக்காக வரலாறுல சொன்ன 10 தலை 9 தலைன்றிய. நீ எல்லாம் என்ன பெருமனுஷா? கோட்டரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் திட்டு வாங்கலாம். உச்சா விட்டு வந்துடுறேன். வா வா. நான் நினைச்சேன் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஏதாவது செய்வேன்னு. இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம். ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னா இங்க தான் வந்தாகணும். உன்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் கடவுளை பார்க்க போய் சேர்ந்துட்டான். உன் ஒருத்திக்கு மட்டுமே தெரிஞ்சது எனக்கும் தெரியும். எக்ஸாம் ஆரம்பிக்கிற நேரம் வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கணும். அதுக்குள்ள நீ வந்துட்டேன்னா ஓகே, இல்லைன்னா என்ன மிருகமா தான் பார்ப்ப. புரிஞ்சுதா? சூப்பர் சீன் சிவா. இங்கதானே இருந்த, எங்க போனோம்? ஏய், யாரா நீ? சார், அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ஏன் சார் எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க? ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டயலாக் பேசி கேட்டவா? நான் கேட்டனா? அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய வீரன் ரகுகுல தீரன். பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்க சார்? உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்த சொல்றீங்களா? சும்மா இருங்க சார். நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சிட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க சார். சொன்னதை செய்டா. குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும் சார். நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம். சைடுல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க சார். இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். நீ அடி. அடே அடே ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா. என் தாய் சீதா. எதுக்கடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி, கத்து, திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். ஏன் சார், நீங்க தானே சார் என்ன அடிக்க சொன்னீங்க? நீங்களே என்ன அடிக்கிறீங்க? இது அடிச்சதுக்கு இல்லடா, என்ன திட்டினதுக்கு. போ.
எவனும் இல்ல. இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதானே சார் ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சிங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சூட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும், பிடிக்கிறண்டா அவனை. இவரால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை பொண்ணு கொடுத்தேன். இல்லங்க, சபாஷ். எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆகணுங்கிற முடிவோடு இருக்க. குட். நான் நார்மலா ஒருத்தர் வீட்டுக்கு போனா அவங்களே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பாவம், உனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல, அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். தண்ணி கொண்டு வா. உன் கையால கொடுத்தேன்னா செம கிக்கா இருக்கும். போ. ஓ, சொல்லு இவ்வளோ யாரா நீ? சிவா. ஓ, இந்த ஏரியாவுல ரவுடித்தனம் பண்றவன் நீதானா? நான் ரவுடித்தனம்லாம் பண்றது இல்ல சார், நீங்க கிளம்புங்க சார். அப்போ நான் ரவுடியா? நான் அப்படிலாம் சொல்ல சார், நீங்க கிளம்புங்க சார். போங்க. இரு, இரு, இரு. எப்படி 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 ரவுடின்னு தானே சொன்னேன்? நான் அதெல்லாம் சொல்ல சார், நீங்க புறப்படுங்க சார். என்னடா சொல்ல? இப்ப புரிஞ்சிருக்குமே போலீஸோட பவர் என்னன்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. என்னடா சொன்னதே சொல்லு. பாத்தியா சிவா ரூபத்தை? இதுக்கு முன்னாடி தெரியாதது கூட தெளிவா தெரிஞ்சிருக்குமே. இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு நீ வந்த பொலி பொலி போட்டுருவேன். அவன் யாருன்னு காமிச்சிட்டான்ல, இப்ப நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். சிவா சவுண்ட் சர்வீஸ்னு போர்டு மாட்டிக்கிட்டு கடைக்குள்ள கஞ்சாவையா வச்சு கடத்துற. ஏய், கடைக்குள்ள ஒரு இடம் விடாம எல்லாரும் தேடுங்க. என்னடா லுக்கு விடுற? வெறும் 100-200க்கே மைக் செட்டை வாடகைக்கு விட்டு புடைக்கிற உனக்கே இவ்வளவு நக்கல்னா, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? சார் இங்க இருக்கு சார். கஞ்சா கேஸ் பெயிலே கொடுக்க மாட்டாங்க. உள்ள தள்ளி கூழு கேப்பன்னு எவன் வந்து உன்னை காப்பாத்துறான்னு பாக்குறேன். நவோ கஞ்சா கேஸ பிடிக்கிறேன்னு ஆட்டின்னு வந்த, இப்ப சாணி உள்ள கை விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. அந்த கிரீஸ மூஞ்சில தடவிக, அழகா இருப்ப. போட்டு இருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்காம மாமூல் வாங்குற உனக்கே இவ்வளவு நக்கல் இருந்ததுன்னா, உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கணும். உன் ஆளை வச்சு நீ இங்க வதச்சது உன் வீட்டுல வளருது. ஏ லபலபான்னு கத்தாத. அது பார், காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கஞ்சாவா கடத்திக்கிட்டு இருக்க? நோ சார். உன் வீட்டுல கஞ்சா இருந்தது நானே என் கண்ணால பார்த்தேன். மரியாதையா ஜீப்ல ஏறு. கஞ்சா கேஸ்
பெயில் கூட கொடுக்க மாட்டாங்க. களி கேப்பங்களி தான் தருவாங்க. போ போ, போ